ஜைனகோமாஸ்டியா அப்படின்ற மேல் பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய டீனேஜர்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் அரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு சர்ஜரி இல்லாமல் நாம் வீட்டில் இருந்த மாதிரி இதற்கான ஒரு முற்றிலுமான தீர்வு பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ப்ராப்ளம் எஸ்ட்ரோஜனுடைய லெவல் அதிகமாகிறதும் டெஸ்டோஸ்டிரானோட ஹார்மோன் லெவல் கம்மியாக இருந்தால் காரணமாக சொல்லப்படுது. ஆனால் அது ஒரு சிம்டம். உடம்பில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு நமக்கு சொல்லக்கூடிய சிம்டம். இதோடைய பேக் எண்டு பார்த்தீங்கன்னா நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய சளிகள் தான் இதற்கான காரணம். இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே காஃப் சிரப்ஸ் எடுக்கிறது, சின்ன வயசுலேருந்தே ஏதாவது ஒரு பெயின்னா உடனே பெயின் கில்லர் போடுறது, அந்த மாதிரியான மாத்திரைகள் எடுக்கக்கூடிய பழக்கம், சளியை தடுத்து நிறுத்தக்கூடிய பழக்கம் இருக்கும். அப்போ அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி சீக்கிரமாகவே அந்த சளி உடம்புல ஸ்டாக்னேஷன் ஆகிட்டு ஸோ லங்ஸ் பிரஸ்டோடைய ஒரு இன்னர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். பிரஸ்ட் ஒரு லங்ஸுடைய பிரதிபலிப்பு